வெல்கம் டு தமிழ் டெக் ஜோன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸலில் இருக்க பிவட் டேபிள் அப்படின்ற ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பிவட் டேபிள் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, நம்மக்கிட்ட ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்குன்னா அதை நமக்கு தேவையான ஃபார்மேட்டில் அதை வந்து நம்மளால் மாடிஃபை பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்கே ஒரு டேபிள் வச்சுருக்கேன். ஸோ இந்த டேபிளில் வந்து எம்ப்ளாயி நேம், அவங்க சேல் பண்ண அமௌண்ட், எந்த வருஷத்தில் சேல் பண்ணாங்க, ப்ளஸ் அந்த சேல்ஸ்லாம் வந்து எந்த ஜோனில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஜோனாக பிரித்து அதில் எந்தெந்த ஜோனில் யார் யார் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ரஃப் டேட்டா இருக்குது. ஸோ இப்போ இந்த டேட்டாவை நமக்கு ப்ரிஃபர்ட் ஃபார்மேட்டில் எப்படி மாற்றி இதில் இருக்க டீட்டெயில்ஸ் என்னென்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம பிவட் டேபிள் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த என்டையர் டேட்டா செட்டை வந்து செலக்ட் பண்ணிடணும். ஸோ இதில் வந்து நல்லா கவனமாக பாருங்கள். செலக்ட் பண்ணும்போது பிளாங்க் ஸ்பேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. டேட்டா இருக்கிறது மட்டும்தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். பிளாங்க் ஸ்பேஸ் இருந்ததுன்னா பிவட் டேபிள் ஒர்க் ஆகாது. ஸோ ஒன்ஸ் இதை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்சர்ட் டேப்பில் போயிட்டு பிவட் டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அந்த பிவட் டேபிளை உங்களுக்கு எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து அது 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று நியூ ஒர்க் ஷீட். நியூ ஒர்க் ஷீட்னா புதுசாக ஒரு ஒர்க் ஷீட் க்ரியேட் ஆகி அங்கே இந்த டேட்டா வந்து ஒரு பிவட் டேபிளாக உங்களுக்கு வரும். அப்படி இல்லை, நான் இருக்கிற ஒர்க் ஷீட்லேயே எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு அதில் ஒரு செல்லை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிவட் டேபிள் வந்துடும். ஸோ இப்போ இந்த பிவட் டேபிள் வந்ததுக்கப்புறம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற 4 காலமும் இங்கே வந்து ஒரு டேட்டா செட்டாக உங்களுக்கு மாறி உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ இதில் நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எம்ப்ளாயி நேம் நான் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஜோன் கிளிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது சேல் அமௌண்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது பை டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுக்கும். இப்போ வந்து ராம் அப்படின்ற எம்ப்ளாயி வந்து மொத்தமாக 15,737 இவ்வளோ அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காரு. இதில் இண்டிவிஜுவலாக ஒரு ஜோனில் எவ்வளோ பண்ணியிருக்காருன்ற டீட்டெயில் வந்து உங்களால் பார்க்க முடியும். இல்லை எனக்கு இந்த ஃபார்மேட் வேணாம், இன்னும் வேறு மாதிரி ஃபார்மேட் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி பார்ப்போமே. ஃபஸ்ட்டு வந்து ஜோன் எனக்கு வேணும், அந்த ஜோனுக்குள்ள எம்ப்ளாயியோட டீட்டெயில் வேணும், அதே மாதிரி அவங்க பண்ண சேல் அமௌண்ட் பற்றின டீட்டெயில் எனக்கு வேணும். ஸோ சேல் அமௌண்ட் எடுத்துன்னு போயிட்டு எப்பவுமே வந்து நம்ம வேல்யூவில் தான் போடுவோம். ஏன்னா அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு சம் ஆஃப் சேல் அமௌண்ட் அந்த பேசிஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இப்போது ஈஸ்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 17,269 ருபீஸ்க்கு சேல் ஆகிருக்கு. அதில் ஒரு எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் என்னன்றதை உங்களால் இதில் கிளியராக பார்க்க முடியுது. இப்போ இதுவே வந்து எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் வேணும். எனக்கு வந்து ஜோனே தேவையில்ல, ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜோனை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா ஸோ இப்போ இவங்க தான் நம்மக்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயீஸ். ஸோ ஈச் எம்ப்ளாயி வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டோட்டலாக சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இயர் எடுத்துகிட்டு வந்து நான் ஃபில்டரில் போட்டுடுறேன். ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போட்டுட்டேன்னா இதில் நான் வந்து இயர் மட்டும் செலக்ட் பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எம்ப்ளாயியே வந்து 2020 மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா நான் பார்க்கணுன்னா இது வந்து இயர் 2020 நம்மக்கிட்ட 4 எம்ப்ளாயி தான் இருந்திருக்காங்க. அவங்க ஒருத்தரும் பண்ண சேல் அமௌண்ட் இது, அதோடைய கிராண்ட் டோட்டல் இது. ஸோ இதையே வந்து மல்டிப்ளன் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண டேபிள்லையும் நீங்கள் இதை பார்க்க முடியும். ஸோ இப்போ ஜோன் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன். எம்ப்ளாயி நேம் கீழே சொல்லிடுறேன். ஸோ ஈஸ்ட் ஜோன். ஸோ ஈஸ்ட் ஜோனில் நடந்த சேல் வந்து 2020 8,217. இதில் ராம் பண்ணது இது, விக்டர் பண்ணது இவ்வளோ. ஸோ இப்போ எனக்கு 2020 வேணாம், எனக்கு வந்து 2022 மட்டும் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ சப்போஸ் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு 3 இயர்ஸோட டேட்டா வேணும், அது என்னால் பார்க்க முடியும்னா கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் மல்டிபிள் ஐட்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ 2022 வந்து ஆல்ரெடி கிளிக் ஆகிருக்கு. இப்போ 23 and 24 இது 3 சேர்த்து நான் பார்க்கணுன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இது கிட்டத்தட்ட நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த ஃபில்டர் மாதிரியே தான். ஓகேவா. ஸோ 3த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த 3 வருஷத்துக்கான சேல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈஸ்ட் ஜோனில் எவ்வளோ நடந்திருக்கு, அதுக்குள்ளே எந்தெந்த எம்ப்ளாயி எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நார்த் ஜோன் அதுக்குள்ளே யார் யார் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, சவுத் ஜோன் அண்ட் தென் வெஸ்ட் ஜோன். ஸோ இந்த டேட்டா வந்து நமக்கு ஜஸ்ட் 4 காலம்ஸ் இருக்கிறதால இவ்வளோ தான் பண்ண முடியுது. பட் இதுலேயே வந்து நிறைய டேட்டா இருக்குது. ஒரு
இப்போ 40 காலம்ஸ் இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி அசியூம் பண்ணுங்களேன், ஒரு கம்பெனியோட டோட்டல் சேல் டேட்டா நீங்கள் எடுக்கிறீங்க. இதே எம்ப்ளாயி இருப்பாங்க, இயர் இருக்கும், அந்த எம்ப்ளாயியோட டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், இல்லை அந்த எம்ப்ளாயி வந்து ஜோன் இல்லாமல் பர்டிகுலர் சிட்டிக்கு சேல் பண்ண வச்சுருக்கலாம். ஸோ சிட்டினா நிறைய சிட்டி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிட்டிக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், இந்த சிட்டிக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், இல்லை அது வந்து லோக்கல் மார்க்கெட்டில் சேல் ஆயிருக்கா, இல்லை ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி எந்த டேட்டா இருந்தாலும் அந்த டேட்டாவை வந்து நீங்கள் ஒரு பிவட் டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்லாம் அதை நீங்கள் காலம் ரோ எப்படி மாற்றி நீங்கள் பார்க்கணுமோ அப்படி வேணால் பார்க்கலாம். ஸோ இதில் இன்னும் ஒரு முக்கியமான ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஜோன் அண்ட் எம்ப்ளாயி இருக்குது. இப்போ எனக்கு எம்ப்ளாயி மட்டும் ரோவில் வேணும், ஜோன் வந்து காலமில் வேணும்னா அதுவும் நீங்கள் பண்ண முடியும். இதை எடுத்துகிட்டு போயிட்டு காலமில் போட்டுட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஈஸ்ட் ஜோனில் பார்த்தீங்கன்னா ராம்ன்றவருக்கு சேலே இல்லை. ஸோ ரமேஷ், சாம் அண்ட் தென் சங்கர், இவங்க 3 பேர் மட்டும்தான் சேல் பண்ணியிருக்காங்க. அதே நார்த் ஜோனில் வந்தீங்கன்னா விக்டர் தவிர மீதி எல்லாருமே சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கொடுக்கும். ஒரு வியூவபிள் ஈஸியாக இருக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக் யூசஸ் ஆஃப் பிவட் டேபிள். எப்படி ஒரு பிவட் டேபிள் ஆட் பண்ணுறது, அதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறதுன்றதை பார்த்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் பிவட் டேபிள் வச்சு பண்ணலாம். பட் இது பேசிக்ன்றதால நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஃபர்தர் வீடியோஸில் அதோட டீட்டெயில் இது பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்லைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது எக்ஸலில். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை வந்து ஒரு ஃபில்டருக்கு ஆல்டர்னேட்டாக யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு வியூவபிளுக்கு மச் மோர் அப்பீலிங்காக இருக்கும் கம்பேர் டு உங்களுடைய நார்மல் ஃபில்டர் ஆப்ஷன்ஸோட. ஸோ அது எப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யாராவது இது தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.